செயலாளர், இந்திய தொழில் வர்த்தக சபை, கோயம்புத்தூர். இந்த ஒன்றிய அரசுடைய 24-25 நிதிநிலை அறிக்கை பொதுவாக வரவேற்கக்கூடியது. இது தொலைநோக்கு பார்வையோடு அடித்தளம் இடக்கூடிய ஒரு நிதிநிலை அறிக்கையாக இருக்கிறது. மெயினாக 9 குறிக்கோள்கள் அவர்கள் சொன்னார்கள். அதில் முக்கியமாக எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்கில்லிங் சொல்லியிருக்கிறார்களே ஒழிய அதற்கு எப்படி அதிகமான வேலைவாய்ப்புகள் வரும் என்பதற்குள்ள விரிவாக்க திட்டங்களை சரியாக சொல்லவில்லை. குறிப்பாக நான் பங்குச்சந்தையுடைய நோக்கத்தில் பார்க்கின்ற பொழுது இந்த குறுகிய கால லாபம், அதாவது ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ், 12 மாதங்களுக்கு குறைவாக நாம் ஒரு பங்கை வாங்கி விற்றால் அதுக்கு வரக்கூடிய லாபத்திற்கு முன்னாடி 15% இருந்தது, இப்பொழுது 20% மாற்றியிருக்கிறார்கள். அது ஒரு பங்குச்சந்தையுடைய சரிவுக்கு காரணமாக இருக்கும். நீண்டகால லாபம், அதாவது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ், 12 மாதங்களுக்கு மேலாக நாம் ஒரு பங்கு வாங்கி விற்றிருந்தால் அதற்கு 10% இருந்தது, 12.5% மாற்றியிருக்கிறார்கள். அதே மாதிரி செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ், அதாவது இந்த டெரிவேட்டிவ் பிஸ்னஸில் பண்ணும்பொழுது 0.001 இருந்ததை 0.002 100% அதிகமாக இருக்கிறது. இதையெல்லாம் இமீடியட்டாக குறுகிய காலத்தில் பங்குச்சந்தையினுடைய வளர்ச்சியும் அதனுடைய வியாபாரத்தினுடைய வால்யூம் பாதிக்கக்கூடிய இது செயல்கள். இது ஈவன் தோ நம்ம ஃபாரின் கேபிட்டல், வெளிநாட்டு மூலதனத்தை நாம் வர வேண்டும் என்று குறிக்கோளோடு செய்கின்ற பொழுது இந்த சில திட்டங்கள் குறைந்த காலத்தில் இப்போ இமீடியட்டாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. வரவேற்க தகுந்தது என்னன்னு சொன்னோம்னா, இப்போ கோல்டுக்கெல்லாம் கஸ்டம்ஸ் டியூட்டி குறைச்சிருக்காங்க. கோல்டு, சில்வர், ப்ராபப்ளி பொதுமக்கள் அதுக்கு பயன்பெறுவார்கள். பர்சனல் இன்கம் டேக்ஸ் ஸ்லாபெல்லாம் மாற்றிருக்கிறாங்க, அதெல்லாம் ரொம்ப வரவேற்கத்தக்கது. அண்டு ஃபாரின் கம்பெனியோட கார்பரேட் டேக்ஸ் 40%-30% 35% குறைத்திருக்கிறார்கள். ஏஞ்சல் டேக்ஸ் குறைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் நிறைய இந்த சோலார் பேனலுடைய இம்போர்ட் கஸ்டம்ஸ் டியூட்டி, பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி நிறைய ரா மெட்டீரியல் மூலதனத்துக்கு வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்காக குறைச்சிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் வரவேற்கத்தக்கது. வணக்கங்க, என் பேர் சுந்தரம், வைஸ் பிரசிடென்ட், இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ். இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரீஸுக்கு நல்ல குரோத்துக்கான வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கோலாட்ரல் ஃப்ரீ லோன் 100 கோடி வரைக்கும் அவைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பெருசாக நீ கொண்டு போய் அசட்டை பிளெட்ஜ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு மிஷினரி வாங்கினா அந்த மிஷினரி கொண்டு போய் கோலாட்ரலாக கொடுக்கலாம். அடுத்தது ஒர்க்கிங் கேபிட்டல் வேணும் இண்டஸ்ட்ரிக்கு. அதே மாதிரி இந்த ட்ரெட்ஸ் ஸ்கீமில் இப்போ 500 கோடிக்கு மேண்டட்ரியாக இருந்தது, இப்போ 250 கோடி டர்ன் இருக்கிறவங்களுக்கு மேண்டட்ரி பண்ணனால அதுவும் ஒரு அருமையான ஸ்கீமு. அதனால் இப்போ நமக்கு பில் டிஸ்கவுண்டிங் பண்ணுறதுக்கு, ஒர்க்கிங் கேபிட்டல் அவைல் பண்ணிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குங்க. ஸோ பொதுவில் இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான பட்ஜெட். ஏன்னா அந்த 100 இண்டஸ்ட்ரியல் சிட்டி செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க, அதில் கண்டிப்பாக கோயம்புத்தூர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வரக்கான வாய்ப்பும் இருக்குது. அதுபோக இந்த ஹாஸ்டல்ஸ் எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு நிறைய மைக்ரண்ட் லேபர்ஸுக்கு இந்த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி கொடுக்கறதுக்கு அந்த வாய்ப்புகள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பொதுவில் இது எம்எஸ்எம்இக்கு ஒரு நல்ல அருமையான பட்ஜெட் தாங்க.